பிஆர் ரேங்க் வச்சு லோனஸ் போகும். என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வேறு இப்போ இன்டர்நெட் ப்ராப்ளம். இது பாட்டேன் யார் ஓரியனா நம்மளே ஓடுறோம். ஐயோ யூபி வேறு குறைச்சிட்டோம். இல்லை இந்நேரத்துக்கு வருவேன். கிங் ஆஃப் பேர் அப்படி கிங் ஆஃப் மங்க பிடிக்கும். ஒரு மேட்ச் வந்து தெரியாமல் தோத்துட்டான் அப்படின்னா அவன் திருப்பி தோப்பான் அப்படின்னு ஒரு சிவச்சமும் இல்லை. இந்நேரத்தை ஒருத்தன் ஒளி கொண்டு போகணும். இங்கெல்லாம் இன்னொன்னா சரிப்பட்டு வராது. இறங்கி நாய் நம்ம இடத்துல வந்துட்டே இருக்கும். நைஸாக போய் நமக்கிட்ட ஒரு இல்லையா? அதனால கடுப்பாக இருக்கு. அது வந்து நான் பார்க்கல. சரி பாட்டு ரிமோட் போட்டேன்னா அப்போ படுக்காக நிறைய விஷயம் எக்ஸ்சேஞ்ச் டாப் பண்ணியிருக்கான். இப்போ பிஆர் ரேங்க் நிறைய பேர் தான். நம்ம இதை வாங்கணும்னா என்னாச்சு கிடைக்க மாட்டேன். இன்னும் அரை கிலோ சிக்கனடா வாங்கிட்டு சொன்னேன். இங்கே தான் இருக்கும். நான் வச்சு அப்படியே எலிமினேட்னா செத்து போயிட்டு உங்களுக்கே தெரியும். ஸ்னைப்பர் எப்படிக்காரு? நான் வந்து இப்போ ரெசிடென்ட் ஈவில் அண்ட் ஸ்னைப்பர் வச்சு மட்டும் விளாண்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சோன்னா அது மாதிரி பெஸ்ட்டு கொஞ்சம் எங்கேயும் பார்க்க முடியாது. இல்லை பிசி பிளேயர்ஸ் தான் நல்லா யூஸ் பண்ணுவோம் ஸ்னைப்பர். நல்லா இருக்கும் பாரு. பாட்டேன் ஒரு வாட்டி க்ளூ வால் யூஸ் பண்ணிட்டு 2 வாட்டி போயிருக்கீங்க. ஐயோ நான் எங்கே தூக்கி போடு பாருங்க. எப்பயும் ஜோன் வந்துச்சு. ஐயோ ஒன் ஃபிஸ்ட்டில் முடிக்கவா? இதில் முடிக்க நான் ஃபிஸ்ட்டில் தான் ஸ்னைப்பர் ஒன் ஓய் பட்டுக்கணும்டா. இட் ஷுட் பி. அதை பார்த்து அப்படி அடிக்கும்போது காலெலாம் தூட்டிக்குது எனக்கு. அடிச்சிடுறேன்.
போயிடா அந்த வெஞ்சு பாரு மேலே வந்து பாரு அங்கே இப்போ டாப் சரி நாடி வந்துட்டேன். மேகம் எவ்வளோ இருக்கும் ஞாபகம் இல்லை. இதில் நான் மேட்ச் விளாண்டுருக்கேன். நான் அவுட்டுங்க மேட்ச்சு ஏன்னா நான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு வேற ட்ரிபிள் 9 வரேண்ணா. இப்போ ட்ரிபிள் 9 வரும் பாரு வந்துச்சா சந்தோஷம். அவன் எப்படி அங்கே போனான் ட்ரிபிள் 9 நான் க்ளூ அமுக்குனா ட்ரிபிள் 9 இப்போ ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால தான் வேகம் பண்ணுறேன். எவ்வளோ நான் விளையாண்டுருக்கேன் நான் ஆக்சுவலாக 29 நிமிஷம் தான் விளையாண்டுருக்கேன். நீ வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச் உண்டு. நான் அஜித்து காலையிலேருந்து டீம் ஃபுல்னு காட்டுது நான் பார்த்துட்டு தெரியுறேன். இப்போ காலையிலேருந்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹேக் உன் அக்கௌண்ட் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்களா? இப்போ இல்லைடா கை நாக்கிட்ட போய் இன்ஸ்டாகிராம்ல கம் பண்ணி போட்டு ஒருத்தன் போட்டான் பண்ணலாம் பண்ணி வீடியோ இதெல்லாம் வேற ஒரு அக்கௌண்ட். வாங்க ஏடபிள்யூஎம் போய் எடுப்போம். ட்ரை பண்ணி பார்ப்போம். கமான் गाइस ஏடபிள்யூஎம் வச்சு அடிக்கிறான் நீங்க. ஒன் மினிட் கனே கமாச்சு. ஏஜரா சாப்பிடு. நான் ஒரு அடி எடுக்க சார் வணக்கம். ஓரிங் கொண்டு கூடாதுடா. ஏன்னா அதுக்கப்புறம் தான் சிங்கிள் சிஎஸ்ல நான் நடிச்சிக்கவே முடியாது. ஜாமியன்ல ஆரியன் தாத்திசா கூட விட்டுரு நீனு ரொம்ப நேரம் ஆகும். இந்த புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வந்தீங்க அவன் பேர் என்ன? கேரியோஸோ என்ன ஆகும்? மறுபடியும் ஸ்கில்ல போடுவியா? ஸ்கில்ல போட்டியா அங்கே கூட அடிக்க மாட்டேன். ஸ்கில்ல அடிச்சு போட்டுருவேன். இந்த ஸ்கில்லே போடல நல்ல விவரம் இப்படி அடிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு கை காலையா? இவனுக்கு தூக்கியதா? அஞ்சு அஞ்சு அப்படி 5 பேர் சுற்றி போட்ட இவன் மேட்ச் இந்த ஒரு 4 இந்த மேட்ச் போட்டு நான் எடுக்கணும்னு நினச்சிட்டேன். நினச்சிட்டான் நம்ம அடிச்சு பழகணும்ல. அது எங்கேயாவது வீட்டு மேலே ஏறக்கூடாது. அப்படியே கடற்கரை மேலே கூட பூந்துடணும். இந்த வண்டி இப்போ கூட ஒன் டேப் அடிக்க மாட்டியா? ஐயோ எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டோம்டா. ஒன் டேப் பிளேயர்னு தெரியல. எனக்கு தெரியும் ஹேக்கராக இருக்க வாய்ப்பு இருக்கு. பிசி பிளேயர்ஸ்லாம் அடிச்சாலே ஒன் டேப் தான். பிசி பிளேயர்ஸ் அடிக்கிறேன். நீ டைமண்ட் வேறு போயிட்டல போடி. உனக்கு கிளான் ஆஃப் எல்லா இடத்துலையும் டைமண்ட் பிளேயர்ஸ்லாம் வரும்.
எப்பறா கன்ஃபார்மா ஹேக்கர்ரா ஃப்ரெண்ட் இல்லையா இது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்போம் அது எப்படா கொடுக்க முடியும் அது நீ சரி நீ இது செத்து போயிட்டு நான் அவன் அடிச்சதுக்கப்புறம் காட்டுவோம்ல அப்போ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோ இல்லை ஸ்பெக்டேட் பண்ணுறது கூட பண்ணலாம் பாரு நான் ஒரு பாயிண்ட் கூட அடிக்கலடா இப்போ ஒரு மூணு